வணக்கம் மக்கள்ஸ், வெல்கம் டு KS7 யூடியூப் சேனல். மக்கள்ஸ், உங்கள் அனைவருக்கும் ஒரு நற்செய்தி. பொண்ணு பிறந்திருக்கா மக்களே, ரொம்ப சந்தோஷம். இப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படின்னா ஈரோட்டில் தான் இருக்கேன், ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் தான் இருக்கேன். இந்த வீடியோ வந்து 2-3 நாள் கழிச்சு வீட்டில் டிஸ்சார்ஜ் ஆகி போகிறப்போ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போஸ்ட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். இப்போ தான் பார்த்துட்ருப்பீங்க. எனக்கு என்ன வீடியோ எடுக்கிற மூடியில் காலையில் கிளம்பி வந்தது, பேக் பண்ணி வந்தது. காலையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4:30 எந்திரிச்சு கிளம்பி 6:30 வந்து ஹாஸ்பிட்டல் வந்துட்டோம். அப்புறமே வீடியோ எடுக்கலாம்னு நினச்சேன். அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரி வேண்டாம், எடுக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டேன். அப்புறம் சரி இப்போ வந்து அப்புறம் ஒருத்தரை பார்க்க வந்தாங்க, முகந்தெல்லாம் வந்தால் வீடியோ அப்போ வீடியோ எடுக்கல. அப்புறம் ஃபைனலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷியாம் வந்தார். இவர் யாருன்னா எங்கள் பெரியப்பா வீட்டு முதப்புள்ள சுதாக்கா பையன். சரிங்களா, சரி ஓகேன்னு சொல்லி 2 பேர் அப்படியே வெளியே ஜாலியாக வந்துட்டு பானிபூரி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஒரு கடைக்கு வந்தோம். இங்கே வந்து டிஃப்ரெண்ட்டாக போட்டுட்ருக்காங்க. நம்ம யூஸ்வலாக வந்து பானிபூரி வந்து ரசபூரி ஒரு தான் சாப்பிடுவோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஃப்ளேவர் இருக்குது. அது என்னென்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு மைனஸ்லாம் போட்டு தராங்க, சாப்பிட்டு போகலாம். நிறையா ஃப்ளேவரில் வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பானி இருக்குமில்ல வாட்ரு, அது வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக் பண்ணி வச்சுருக்காங்க. நான் இப்போது ஷியாமும் சாப்பிட போகிறோம். ஓகேங்களா, ஓகே மக்களே. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா ஈரோட்டில் வந்து சூரம்பட்டி 4 ரோடு பாருங்க, அதுதான் அந்த இடம் தான் சொல்லுவாங்க, சூரம்பட்டி 4 ரோடுன்னு சொல்லிட்டு அதுக்கு பக்கத்தில். சரிங்களா, பாருங்கள், இங்கே ஒரு பொண்ணு தான் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. இதான் நிறையா ஃப்ளேவர் இருக்குது, 1 2 3 4 5 ஃப்ளேவர். அது என்ன கண்ணி ஃப்ளேவர்? அது மின்ட், இது அது மேங்கோ, இது கார்லிக்கு, ஜல்ஜீரா, இது ஸ்வீட்டு. ஓகே மக்களே, இதை பாருங்க எல்லாம் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 5 ஃப்ளேவர். அதுபோக வந்து மைனஸ்லாம் போட்டிருக்காங்க. ஷியாமுக்கு பாருங்கள் மக்களே, ஒரு தட்டில் வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து தருவாங்க. சரிங்களா, ஒரு மைனஸ், அதாவது இந்த 5 ஃப்ளேவர் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 30, மைனஸ் போட்டால் 40. சரிங்களா, ஸோ 2 பிளேட் வாங்கி 2 ட்ரை பண்ண போகிறோம். ஸோ தெரிகிறதா பாப்பா வந்து மைனஸ் போட்டு மேலே வந்து சாஸ் இருக்குல்ல அது போட்டுட்ருக்காங்க. சாக்லேட் சாஸுங்களா? நெக்ஸ்ட் இது என்ன? இது சாக்லேட். ஓகே, பானிபூரியில் சாக்லேட்டில் வச்சு பார்த்துருக்கீங்களா மக்களே? இன்றைக்கி நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் மக்கள். அங்கே ஒரு 3 பூரியில் வந்து மைனஸ் இருக்குது. அடுத்துமா இது மைனஸ். ஓகே, பரவாயில்ல மக்களே. நெக்ஸ்ட்டு வந்து டாப்பிங்ஸு. ஜீரா மிட்டாய் என்ன? ஸ்ப்ரிங்கிள்ஸா? ஓகே, டாப்பிங்ஸ் பாருங்கள் மக்கள். அதுக்கடுத்து பூந்தியெல்லாம் போடுறாங்க. ஓகே, தேங்க்யூ. இது மைனஸா? ஓகே, இது 2 மைனஸு, இது 3 தயிரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பூந்தி, சாக்லேட் வந்து பார்த்திங்கன்னா சாக்லேட் போட்டு மேலே ஸ்ப்ரிங்கிள்ஸு. சரிங்களா, சூப்பர். தங்கம் எடுத்து சாப்பிடு. இன்றைக்கி ஷியாம் தான் ஃபுட் ரிவ்யூவர் மக்கள். எனக்கு வேலை சாமி தான் சாப்பிட போகிறேன். சாப்பிடு. ஃபஸ்ட்டு என்ன எடுத்துருக்கேன்? சாக்லேட்டா? எடுத்தோடனே ஃபஸ்ட்டு இனிப்புக்கு தான் போகிறது. அவைசிட் நல்லா இருக்கா? ஓகே, அடுத்து மைனஸில் ஒன்று ட்ரை பண்ணு. பொறுமையாக சாப்பிட்ணும், ஒன்றும் அவசரம் இல்லை. நெக்ஸ்ட்டு மயனீஸுங்க. எப்படி மைனஸ் நல்லா இருக்கா? எது நல்லா? சாக்லேட் நல்லா இருக்கா மைனஸா? சாக்லேட். நெக்ஸ்ட்டு தயிர் பூரி ட்ரை பண்ணு. இதான் வரேன் மக்களை, இது வந்து தயிர் பானிபூரி. தயிர் ஊற்றி மேலே வந்து பூந்தி போட்டிருக்காங்க. அதுவும் ட்ரை பண்ணி. எனக்கு எச்சில் ஒரு தம்பி நீ சாப்பிட்ற பார்த்தா மாப்பிள்ளை எனக்கு ஷியாமு. இருங்க மக்கள், ரோடோட சேர்த்து கவர் பண்ணல. அது எப்படி தங்கம்? நாங்கள் இப்போ எதுக்காக வெளியே வந்தோம் அப்படின்னா தவனுக்கு பால் வாங்குறதுக்காக வந்தோம். அப்புறம் வாங்கிக்கலாம் மக்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மக்கள் இங்கே பாருங்க மக்களே, இங்கே இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கிறதே நான் மறந்துட்டேன். இங்கே பாருங்க, ஒரு அண்ணா பிடிக்கிறாரு பார்த்தீங்களா? இங்கே கொண்டாந்து இப்படி தட்டை கொண்டாந்து வச்சுட்டு உங்களுக்கு இதில் எந்த ஃப்ளேவர் வேணுமோ அந்த ஃப்ளேவரை பிடிச்சி சாப்பிட்லாம். ஷியாம் இங்கே வா. எஸ்கே பானிபூரி மக்கள்ஸ் கடை பேர். உனக்கு இதில் எந்த ஃப்ளேவர் வேணுமோ அதை பிடிச்சி சாப்பிடு. பார்த்தியா இல்லையா? ஸ்வீட்டு, ஜல்ஜீரா, கார்லிக்கு, மேங்கோ, மின்ட்டு மக்களே. ஃபஸ்ட்டு இங்கே பாருங்க, நம்மளால் போனால் ஸ்வீட்டு தான் பாரு எடுத்தோடனே. ஸ்வீட் நல்லா இருக்கா? அப்படியா? அப்படியே வாங்க, நம்மளும் ட்ரை பண்ணுவோம் மக்களே. நம்மளும் ஸ்வீட்லேருந்து ஆரம்பிப்பான். போடு தம்பி, ஊத்துறா. டேப்பா பண்ணு. கொஞ்சமாக வர மாதிரி வச்சுருக்காங்க, கரெக்டாக இருக்குது. ஓகே தம்பி. மக்கள் ஸ்வீட்டு சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து மேங்கோ ட்ரை பண்ணலாம் மக்களே. சரியா, கிருட்டு. அடுத்த கட்டமாக வந்து மேங்கோ. தம்பி சாமிங்க வா, ஓப்பன் பண்ண தங்க. ஓகே. இது உள்ளே விட்டோன்னே எங்கள் வாருங்க மக்களே.
அடுத்து வந்து மேங்கோ சிரப்பு. சேர்ஸ் மக்கள். தம்பி நீ எடுத்துக்கோ, அதான் எடுத்து சாப்பிடு. நீ மேங்கோடு நம்மளே சேர்ஸ் போடலாம். ஓகே வா. சேர்ஸ். ஓகே, ஆனால் ஸ்வீட்டு செம்மையாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு மின்ட்டு. ஓகே, மின்ட்டு யூஸ்ஃபுல்லாக நம்ம சாப்பிட்ருப்போம். ஜல்ஜீரா இருக்குது. ஜல்ஜீரா ட்ரை பண்ணலாம் மக்களே, அதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது மக்கள்ஸ். ஓகே 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 ஓகே. அதாவது மேலே ஏர் கட்டிங் சிக் மக்களே. இந்த அந்த மீது அதை போய் போய் நீ சாப்பிடு. ஒழுகுது ஜல்ஜீரா எப்படி? நல்லா இருக்குதா மக்கள்? அடுத்து பாருங்கள், இன்னொரு 3 பூரி எக்ஸ்ட்ரா வாங்கியாச்சு. தம்பி வா, எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணிடுவோம், எல்லா ஃப்ளேவரும். நீ இந்த கார்லிக் எப்படி? கார்லிக் ஓகே மக்களே, ஓகே தான். ஆனால் ரொம்ப ஃபஸ்ட்டு இப்போ வரைக்கும் ஃபஸ்ட்டில் இருக்குது ஸ்வீட் தான் தம்பி. ஸ்வீட் தான் செம்மையாக இருந்துச்சு. அந்த மின்ட்டையும் ட்ரை பண்ணிடுவோம். கேடு ஓப்பன் கரோம். ஓகே மகளே, ஃபைனலாக மின்ட்டுங்க. இதில் 5 ஃப்ளேவர் ட்ரை பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு ஸ்வீட்டு தான். குழந்தைங்களுக்கு ஸ்வீட்டு செம்மையாக இருக்கும். ஆனால் டெய்லி இதெல்லாம் சாப்பிடுவோம். எனக்கு சொன்னாலும் கண்டிப்பாக வந்து சாப்பிட்லாம் மகளே, நல்லாயிருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு மைனஸு எடுத்து சாப்பிடு. மைனஸ் மக்களே. மைனஸ் ஓகே. இப்போ வரைக்கும் முதல் இடத்துல இருக்க ஸ்வீட்டு தான். தயிர் எடுத்துக்கோ. தயிர் பூரி யூஸ்வலாக நம்மளுக்கு தெரியும். ஃபைனலாக அந்த சாக்லேட்டு ஃபஸ்ட்டு டைம் ட்ரை பண்ணுறேன். ஃபைனல் வரைக்கும் முதல் இடத்துல இருந்தது ஸ்வீட்டு மட்டும்தான். ஓகே மக்கள், அடுத்த கட்டமாக நானும் ஷியாமும் 2 பேர் வந்து அப்படியே வாட்டர் கேன் எடுத்துகிட்டு தவன்குட்டிக்கு பால் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். அடுத்து பாருங்கள் மக்களே, அங்கே வந்து பானிபூரி சாப்பிட்டோமா, அப்படியே நடந்து பால் வாங்க போகலான்னா இங்கே பாருங்க மக்களே, அடுத்து கண்ணில் தென்பட்டுருச்சு மகிழம் கூல்ட்ரிங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு. அவர் இதை பார்த்தா நம்ம விடுவோமா? சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்மளால் வந்து உள்ளே கூப்பிட்டு வந்துட்டோம். தெரிகிறதா? இங்கே பாருங்க மக்கள், எவ்வளோ வெரைட்டியான ஜூஸஸ் இருக்குது பார்த்தீங்களா. இங்கே வந்து இவ்வளோ வெரைட்டியான ஜூஸஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. இதை வந்து இதில் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, இங்கே வந்து எதை குடிக்கிறதுன்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆகிடும். அதான் பிரச்சனையே. சரி இருங்க மகளே, நாங்கள் செலக்ட் பண்ணிட்டு அப்புறம் உங்களை மீட் பண்ணுறோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு மட்டும் காட்டுறேன். அப்படி இங்கே பாருங்கள், ஆப்பிள், மாதுளை, திராட்சை யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கீழே கொய்யா, மாம்பழம், அதே சாத்துக்குடி, பியூரு, அப்படியே ஆரஞ்சு, அப்படியே மிக்சராக நிறையா பண்ணி வச்சுருப்பாங்க. லஸ்ஸி, சீத்தாப்பழம்லாம் ரொம்ப அரிது கிடைக்கிறது. பேரிச்சம்பழம், அப்படியே அருகம்புல் இங்கே பாருங்கள், அருகம்புல் இருக்குது, வெண்பூசணி. ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குதுன்னு வைங்களேன். இது எப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஈரோட்டில் மாரி கூல்ட்ரிங்க்ஸ் ஒன்று இருக்குது, அது சேம் இதே மாதிரி தான். இதுவும் அதே மாதிரி தான். சரி ரைட், நம்மளுக்கு என்ன வேணுமோ குடிச்சிட்டு போகலாம் மக்கள். நம்மளுக்கு பாருங்கள் பிஸ்தா கீர் வந்திருக்கு. தம்பி அடிச்சுடு தம்பி. ரைட்டு, பாப்பா பிறந்ததுக்கு ஷியாமுக்கு இன்றைக்கி ட்ரீட்டு. அடே நான் கொஞ்சம் ட்ரை பண்ணிட்டா. நல்லா இருக்கா? பிடிச்சிருக்கா? பாயத்தோரன்னு சொல்கிறா கண்ணு. நல்லா இருக்கா மக்கள்? இங்கே பாருங்கள், கிவி ஃப்ரூட் வந்து வெளியே இருந்து பார்த்தோம் அப்படின்னா தோல் தெரியுதுங்களா, சப்போட்டா மாதிரி. உள்ளே பாருங்கள் எவ்வளோ க்ரீன் கலர் இருக்குது பாருங்களேன். இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு லைஃப்லேயே வந்து கிவி ஃப்ரூட் ட்ரை பண்ணுறேன் மக்களே. இது வரைக்கும் டேஸ்ட் எப்போ இருக்குன்னு தெரியாது. புளிப்பும் இனிப்பும் கலந்தால் சுவையாக இருக்கும் தம்பி அப்படிங்கிற மாதிரி அண்ணன் சொன்னார். இட்ஸ் ஓகே, ட்ரை பண்ணிடலாம் வாங்க. இதை பாருங்க மக்களே, சூப்பர்ண்ணா. மில்க் ஊற்றி தான் அரைக்கிறாரு. ஐஸ் கட்டி, ஐஸ் பார்ஸ், அவ்வளோதான் மக்கள். ஓகே மக்கள், கிவி பழம் பாருங்கள். நான் கூட க்ரீன் கலர் வரும்னு நினச்சேன், ஒயிட் கலரில் தான் வந்திருக்கு. சரி ஓகே மக்களே, வாங்க ட்ரை பண்ணிடலாம். ஓகே, நம்மளால் முடிச்சிட்டோண்ணா. பாடுறா, இதை குடிச்சு பாரு எப்படி இருக்கு. சிரிக்கிறானே.
நல்லா இருக்கு மக்களே, பழக்கப்பட்ட ஜூஸ் மாதிரி இருக்குது. அன்னாச்சி பழம் சொன்ன போல அன்னாச்சி பழம் மாதிரி தான் இருக்கு. அன்னாச்சி பழம் மாதிரியே தான் இருக்குதுங்க. நல்லா இருக்கு. புரியுதா? வேணாமா? சேம் அன்னாச்சி பழம் மாதிரியே இருக்குது மக்களே, நம்பவே முடியல. அன்னாச்சி பழம் சாப்பிட்டே எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட். மக்கள் காட் இஸ் கிரேட்டு. இதை பாருங்க, இதுதான் வந்து சூரம்பட்டி 4 ரோடுன்னு சொல்லக்கூடிய இடம். பரவாயில்லைங்க, ஏதோ கண்ணில் ஆவின் தென்பட்டுருச்சு. கிரிட்டு நல்ல பாலாகவே வாங்கிக்கலாங்க. ஓகேங்க மக்களே, ஒரு வாஷ் பண்ணி தவனுக்கு பால் வாங்கிக்கலாம்ல. யூடியூப் சேனலுங்க. ஓகே மக்கள்ஸ், அப்படியே சுட பால் கொதிச்சிருக்குது பாருங்க. ஆடை கட்டி இருக்குது. பார்சல் வந்து 30 ரூபாயாமா. ஓகே, தவனுக்கும் வாங்கியாச்சு. அவனுக்கு ஜூஸ்லாம் வாங்கி கொடுத்தோம்னு வைங்க மக்களே, ஆல்ரெடி அவனுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. இப்போ தான் காய்ச்சல் வந்து சரியாச்சு. ஸோ ஜூஸ்லாம் வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா செட் ஆகாது. அதனால் அவனுக்கு சுட பால், நாங்கள் 2 பேரும் ஜூஸ். ஓகே மக்கள்ஸ், அப்புறம் நான் வந்து மாப்பிள்ளைகிட்ட சொல்லிட்டு இருந்தேன், அந்த விஷயத்த உங்கள் ஊட்டின்னு சொல்கிறேன். எல்லாமே சாப்பிட்லாம், ஸ்நாக்ஸு, பானிபூரி, லொட்டு லோஸுக்கு எல்லாமே சாப்பிட்லாம். ஆனால் எல்லாமே ஒரு அளவு தான். இப்போ நான் சொன்னேன், இப்போ கம்மி பிரியாணி வாங்கி கொடுத்துருப்பேன் அப்படின்னா, இல்லை பானிபூரி சூப்பராக இருந்துச்சு அப்படின்னா. இருந்தாலும் நம்ம ஒரு வீடியோ என்ன சொல்கிறது, கண்டென்ட்டுக்காக பண்ணக்கூடாது மக்களே. ஹெல்த் வைஸ் ரொம்ப முக்கியம். பானிபூரி சாப்பிடுங்க, என்ன உங்களுக்கு பிடிக்குதோ ஃபாஸ்ட் ஃபுட்டு எல்லாமே சாப்பிடுங்க. ஆனால் அட் த சேம் டைம் ஹெல்த்தையும் பார்த்துக்குங்க. மாதத்தில் ஒரு 2 டைம் 1 டைம் சாப்பிட்றது தப்பு கிடையாது. மாதம் ஃபுல்லாக சாப்பிட்றது தப்பு. நான் ரெகுலராக அடிக்ட்டு இந்த கடையில் நான் ரெகுலராக சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டு அப்புறம் நம்ம ஹெல்த்தை நமக்கு எடுத்துக்கூடாதுங்க. சரி ஓகே மேலே அப்படியே பேசிக்கிட்டே ஹாஸ்பிட்டல் வந்துட்டோம். குமாரசாமி ஹாஸ்பிட்டல், சரிங்களா? எங்கிட்ட வந்து அட்மிட் பண்ணியிருக்கோம். பாப்பா பிறந்திருக்கு. ஓகேங்களா? சரிங்க மக்களே, ஓகே அப்புறம் மீட் பண்ணுறோம். ஓகே மக்கள்ஸ், ஃபைனலி உள்ளே வந்தாச்சு. இதுதான் நம்ம ரூம்பு, சரிங்களா? பேபி வந்து இப்போ நான் காட்டல, சரிங்களா? வேணாம், இப்போ தானே பிறந்திருக்கு. ஸோ அதனால் வந்து கொஞ்ச நாள் ஆகட்டும், பேர் வைக்கிறப்ப அந்த மாதிரி காட்டலாம், சரிங்களா? சரி ஓகே மக்களே, ரொம்ப சந்தோஷம். நல்லபடியாக சுகப்பிரசவத்தில் பல்லவியும் குழந்தையும் நல்லா இருக்காங்க. ஓகேங்களா பல்லவி? ஓகேவா? ஓகே தவன் குட்டி இங்கே வேறு. சரி ஓகே, சாப்பிட்டு இருக்கிறானுங்க. சரிங்க மக்களே, மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோ பற்றி சந்திக்கிறேன். அது வரை உங்களை சொன்ன பேசிக்கும். சும்மா போனால் ஒரு vlog எடுத்தோம், அது ஒரு பார்த்தா ஒரு வீடியோ வந்துச்சு. பாய் சொல்லு மக்கள்கிட்ட. பாய். ஓகே பாய் மக்கள்ஸ்.